நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் என்டிடியில் லெவல் 2 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் படிக்க போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை மறக்காமல் கவனிங்க. ஆக்சுவலாக என்டிடி அப்படின்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் பீஸ் ஆர் ஒர்க் பீஸை டேமேஜ் ஆகாமல் அழிக்காமல் டெஸ்ட் பண்ணுறது தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதில் வந்து பெனட்ரன்ட் டெஸ்ட்டு, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டு, விசுவல் டெஸ்ட்டு அண்ட் ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு, அல்ட்ராசானிக் டெஸ்ட்டு, எட்டி கரண்ட் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டே போகலாம். இதில் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம கோர்ஸ் ஒன்று படிக்கிறோம்னா சும்மா ஒரு புக்கு நாலேஜோடு இல்லாமல் ப்ராக்டிக்கல், தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்கும். உதாரணத்துக்கு பெனட்ரன்ட் டெஸ்ட் நம்ம படிக்கிறோம்னா இன்டர்வியூவில் வந்து இந்த டெஸ்ட்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மெத்தட்ஸ் கேட்பாங்க, டெக்னிக்ஸ் கேட்பாங்க, லிமிடேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம தயாரிக்கணும். இப்போ பெனட்ரன்ட் டெஸ்ட் அப்படின்னா கேபிலரி ஆக்ஷன், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் அப்படின்னா பார்ட்டிகல் செக்ரிகேஷன், ஃப்ளக்ஸ் லீக்கேஜ், பெர்மிபிலிட்டி டிஃப்ரென்ஸ். அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படின்னா அகாஸ்டிக் இம்படன்ஸ் டிஃப்ரென்ஸு. ரேடியோகிராஃபி டெஸ்ட்னா ரேடியேஷன்ஸ் அப்சார்ப்ஷன் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்ம சொல்ல தெரிஞ்சிருந்தால் தான் அந்த டெஸ்ட்டு, அந்த கோர்சஸ் நம்ம வந்து படித்ததுக்கான அர்த்தமே. ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் போது அந்த டெஸ்ட்டோட பிரின்சிபல் என்ன, மெத்தட்ஸ் என்ன, அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, ப்ரொசீஜர் ரெஃபரன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம ரிப்போர்ட் போடுவோம், டாக்குமெண்ட் போடுவோம், அதில் உள்ள இண்டிகேஷன்ஸ், அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கேட்கும்போது நாம் அதெல்லாம் தெரியல அப்படின்னு நம்ம தடுமாறினோம்னா இன்டர்வியூ பண்ணுறவங்க நம்மளை எப்படி டீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த கோர்ஸ் படித்தாலும் நாம் அதை கான்ஃபிடென்ட்டாக அதோட முக்கியமான பாயிண்ட்ஸு, அதோட இம்பார்ட்டண்டான நோட்ஸு, தியரி நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜை ஓரளவுக்காவது கேதர் பண்ணிட்டு போனோம்னா தான் அந்த கோர்ஸை வச்சு நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலில் பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கலனா கூட தியரி நாலேஜாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம செமையாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். சும்மா ஒரு பேருக்காக ஒரு கோர்ஸை படிச்சுட்டு போய் உட்கார்ந்தோம்னா நமக்கும் கான்ஃபிடென்ட் இல்லை, இன்டர்வியூ பண்ணுறவங்களும் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எந்த கோர்ஸ் படித்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அதை உணர்ந்து புரிஞ்சு ஸ்ட்ராங்காக படித்தா டெஃபினட்டாக நமக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள். என்டிடி சம்மந்தமான மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் என்டிடின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.